குட் கொலஸ்ட்ரால்னா என்ன, பேட் கொலஸ்ட்ரால்னா என்ன, அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறோம். பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னா என்னென்னா LDL இல்லைனா VLDL லோ டென்சிட்டி ஆர் வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ நம்ம கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கும்போது கெட்ட கொழுப்பு நிறையா இருக்குது, நல்ல கொழுப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த குட் கொலஸ்ட்ரால் HDL என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலில் வந்து தேவையில்லாமல் எக்ஸஸாக இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ணுற வேலையை பண்ணுது. அதனால தான் அதை வந்து நம்ம குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். இதே LDL இல்லை VLDL என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சாப்பாட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால்ஸை வந்து எக்ஸஸாக இருக்கும்போது அதை கொண்டு போய் வந்து நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூஸில் கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கும். இதனால் கான்ஸ்டண்ட்டாக சேர்த்து வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு பிளேக் மாதிரி உருவாகி ரத்த குழாய்கள் அடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் பிற்காலத்தில் வந்து ஹார்ட் அட்டாக்காவோ, ஸ்ட்ரோக்காவோ இல்லை பல்மனரி எம்பாலிசமாவோ வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது.